வணக்கம். தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2026 அன்று கனடா தமிழிசை கலாமன்ற மண்டபத்திலே இடம்பெற்ற கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடத்திய நூல்களின் சங்கமம் என்ற நிகழ்விலே 3வது பகுதியைத்தான் நாங்கள் தற்போது பார்க்க இருக்கின்றோம். 3வது பகுதி என்பது காலம் இதழ் ஆதரவில் இடம்பெற்ற எழுத்தாளர் அம்சன் குமார் அவர்களின் தன்னிகரற்ற தனி லயம் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே பல எழுத்தாளர்கள் பலர் பேசியிருந்தார்கள். அனைத்தையும் தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் அமைப்பினருக்கும் இந்த நூலினை இங்கே வெளியிட்டு வைத்திருந்த காலம் இதழ் ஆசிரியர் செல்வம் அருளானந்தம் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்திருந்த அனைத்து கனடா வாழ் தமிழ் மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. அம்சன் குமார் அவர்களின் நூல் வெளியீடு இடம்பெற உள்ளது. நூலாசிரியர் அம்சன் குமார் அவர்களின் அறிமுக உரை வழங்குவதற்காக காலம் செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றுவதற்காக கலாநிதி வெற்றிவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இப்புத்தகத்தை பற்றிய விமர்சனத்தை செய்வதற்காக டாக்டர் மேற்கூறியை அழைக்கின்றேன். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். ஒரு புத்தகத்தை எழுதுறது கொஞ்சம் சுகமான நிலையில் 1000 புத்தகம் எழுத கிடக்கு. ஆனால் அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதே கேட்குறது அதை விட கஷ்டமான நிலையில் இந்த நாள் முழுக்க இப்படியே இந்த பேச்சுகள் போய் கொண்டிருக்கு. இதில் ஒரு 50-60 பேர் இருந்தால் ஒரு 12 பேராவது இந்த கேட்பீங்கள நம்பிக்கை இல்லை. சில விஷயங்களை இந்த புத்தகம் தொடர்பாக அல்லது இந்த எழுத்தாளர் தொடர்பாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லுங்க. இந்த புத்தகம் இந்தியாவில் வாழுகின்ற ஒரு முக்கியமான எழுத்தாளரும் திரைப்பட இயக்குனரும் ஐயா அம்சன் குமார் என்பவர் ஈழத்து கலைஞர்களை பற்றி, ஈழத்து கலைகளை பற்றி, ஈழத்து எழுத்துக்களை பற்றி எழுதின ஒரு புத்தகம். இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், ஈழத்து எழுத்துக்கு 2 விதமான எதிர்ப்பு இருக்கின்ற ஒன்று சிங்கள பெருந்தேசவாதத்தால் வார எதிர்ப்பு, 2வது தமிழ்நாட்டிலிருந்து படையெடுக்கிற ஜனரஞ்ச எழுத்தாளர். இது ரெண்டைக்கும் எதிராக போராடித்தான் ஈழத்தில் இருக்கின்ற ஒரு கருத்து நீண்ட காலமாக இலக்கிய விமர்சன மத்தியில் இருக்கு. நான் என்ன இதில் சொல்ல வாரேன் என்று சொன்னால், இந்தியாவில் எங்களை கவனிக்கவே இல்லை. அவர்கள் தங்களோட விஷயங்களை தான் பார்ப்பேன். ஈழத்தெழுத்தை பற்றி அங்கே அவருக்கு மதிப்பில்லை. அது இப்போ புலம்பெயர்ந்து இந்த பணங்கள் வந்த பிறகு இல்லை, அதுக்கு முதல் இப்படியான ஒரு கருத்து அவையும் அப்படி சில கருத்துக்களை சொல்லி இருக்குது. ஈழத்தெழுத்து ஒரு 50 வருஷம் பின்னுக்கு நிற்கிது. அங்கே இந்தியாவில் ஈழத்தெழுத்துகள் கிடைக்கிறதில்ல. அது ஒரு பெரும் கூட்டம். இந்திய எழுத்துன்றது ஒரு பெரும் கூட்டம், 7 கோடி பேர். ஆனால் அது இல்லை. அங்கே ஈழத்து எழுத்துக்கு மிக முக்கியமான மதிப்பு ஒன்று இருக்கின்ற ஒரு வாசகனாக, ஒரு பார்வையாளனாக, அதாவது கைலாசவதி சிவத்தம்பி என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற விமர்சகர்களை விட அவர்களுக்கு பெரிய மதிப்பு இந்தியாவில் இருக்கின்றத கண்கூட காணும். டேனியல் என்ற ஒரு எழுத்தாளர் ஈழத்தில் முக்கியமான எழுத்தாளர். அவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள்
தலித் எழுத்தின் முன்னோடி டேனியல். அதாவது இந்தியாவையும் விட அடக்கப்பட்ட மக்களுடைய வரலாற்றையும் துயரையும் சொன்னதில் தமிழிலேயே முன்னோடி டேனியல் என்ற ஒரு கருத்து இருக்கு. தளையசிங்கம் என்ற ஒரு ரைட்டர் இருக்கின்றது. இதெல்லாம் சிலவங்களுக்கு தெரியாது. அவரை பற்றி சொல்லுங்க. அவர் ஆத்மீகவாதி, ஒரு ஞானி போன்றவர். பாரதியையும் புதுமைப்பித்தனையும் பின்னுக்கு தள்ளின ஒரு ஆள் என்று மிகப்பெரிய எழுத்தாளரும் விமர்சகர் சுந்தரராம சுவாமி தன் குறிப்பில் எழுதினார். இன்றைக்கு அம்சன்குமார் எவ்வளோ விஷயங்கள் இருக்கத்தக்கதாக ஈழத்தில் இருக்கிற சில முக்கிய விஷயங்களை எழுத்தில் வச்சிருக்கிறார். அது புத்தகமாக வந்திருக்கு. உங்களுக்கு அம்சன்குமார் என்று சொன்னால் ஒன்றால் உங்களுக்கு சிலவளை ஞாபகம் வரும். ஈழத்தின் மிகப்பெரிய கலைஞர் அளவட்டி தட்சிணாமூர்த்தியை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை அவர் எடுத்து இந்திய அரசின் பரிசு வேண்டினவர். அது மிக முக்கியமான ஒரு படம். அந்த கலைஞன் நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்த கலைஞர் அதை ஒரு ஆவணமாக செய்து அவர் என்னென்னா அவர் சினிமாவில் இயங்குகிறார். மனுஷங்களா அந்த படம் எல்லாம் ஒருத்தி, இந்த படங்கள் எல்லாம் மிக புகழ்பெற்ற, அது ஜனரஞ்சகமான இருக்காது. அது ஒடுக்கப்பட்டவர்களும் தனித்தவர்களும் பெண்களின் குரலாகத்தான் அது இருக்கிறது. அப்படியானவர் இந்த ஈழத்து கலைஞர்கள் சிவத்தம்பியை, அதில் இயேசுராஜாவை, தாசியஸை, தட்சணாமூர்த்தியை, இவர்களை பற்றிய நிறைய பேர் அதில் இருக்கின்றனர். இவர்களை பற்றிய முத்துலிங்கம், இங்கே ரதன், இவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பென்றாலும் இந்திய வாசகர்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு சிறுதொகை, பல்வேறு துன்பப்பட்ட கூட்டம், ஆனால் தொடர்ந்து போராடி இயங்கிக் கொண்டு எழுதி கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாதி என்று சொல்றேன். அதுக்காக வேண்டித்தான் நான் இந்த எழுத்தாளர் நிலையத்தை கடைசி நேரத்தில் ரவியோட கேட்டு எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் தரமோ, அவர் புத்தகம் வெளியிட்டார். அவர் என்ன கேட்கல, இதை வெளியிட்டது பத்மநாயருடைய என் நண்பர். இதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது முருகதாசன் என்ற ஒரு நண்பர். இதில் புத்தகங்கள் எல்லாம் எடுத்து இங்கே விற்கிறதெல்லாம் தெரியும். எனக்கு தெரியும் ஒரு 15 புத்தகம் விடப்படாது. நான் எடுக்கிறேன்னா நம்ம ஒரு புத்தகம் எடுக்க போகணும். அப்படி இருந்து நாங்கள் ஒரு நன்றி இருக்கு. அவர்கள் வந்து இப்படி எங்களை செய்ய நாங்கள் உங்களை கவனிக்காட்டால் அவர்களுக்கு சோர்வாயிருக்கு. இங்கே புலம்பெயர் நாட்டில் கூடவோ திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்கு. இந்த கலை இலக்கியம் அதை நாங்கள் நம்புகிறோம். கலை இலக்கியம் தான் வாழ போகிறது. கலை இலக்கியம் தான் ஒரு இனத்தின் வரலாற்று சாட்சி என்று. ஆகவே அதுக்காக இந்த கூட்டத்தை என்ன செய்யணும். அம்சன்குமாரை பற்றி நீங்கள் இந்த புத்தகத்திலேயே பார்க்கலாம். ஒரு மிக முக்கியமான கலைஞர். அவருடைய படங்கள் எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒன்றுமே தெரியாத காலத்தில் 80களில் சினிமா ரசனை என்ற ஒரு புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்தை வாய்ச்ச உடனே இந்த சினிமா பார்க்குற அந்த ரசனை ஒரு மாற்றமே எனக்கு தனிப்பட்ட. அப்போ அந்த நேரத்தில் இந்த புத்திஜீவிகளால் மிக பாராட்ட பெற்ற ஒரு புத்தகம் அது. பின்னர் கண்ணு புத்தகம் எழுதினாலும் சினிமா ரசனையை மறக்க இயலாது. மிக வித்தியாசமாக இருந்தது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் சினிமா இப்படியான சினிமா பார்க்க வேணும் என்ற ஒரு படிப்பினையை தந்தது. ஆகவே இந்த இடத்துல நான் முதல் இந்த எழுத்தாளர் இணையத்துக்கு குறிப்பாக நான் ரவிக்கு நான் அவரோட கேட்டுடனே அவர் சொன்னார் பிந்தி போறீங்கள் என்று எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றியை சொல்லுவேன். நன்றி. அடுத்து நூலாசிரியர் அம்சன்குமார் அவர்களின் நூலுக்கான ஆய்வுரை வழங்குவதற்காக டாக்டர் மேரி கியூரி போல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் தன்னிகரற்ற தனிநிலையம் என்ற இந்த எழுத்தாளர் அம்சன்குமார் அவர்களை பற்றிய இந்த நூல். எனக்கு எழுத்தாளரை பற்றி அவரை அறிமுகமே இல்லை. இந்த நூல் மூலமாக தான் அவர் எனக்கு அறிமுகமானார். திரு காலம் செல்வம் அவர்கள் தான் எனக்கு இந்த நூலை அறிமுகப்படுத்தினார். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுரை தொகுப்பு, கொஞ்சம் வரலாறு, கொஞ்சம் திரைப்படம், நிறைய ஆளுமைகள் பற்றிய குறிப்புகள், அப்படியே நீண்டு கொண்டே போகலாம் இதை பேசுறதுக்கு. ஆனால் 5:30க்கு மேலே நான் பேசுறதே தப்பு. இதில் வேற நீண்டு பேசுறது ரொம்ப தப்பாக இருக்கும். அதனால சுருக்கமாக எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக முடிக்கிறேன்.
இந்த நூலில் வந்து சில டைம் நம்ம சொல்லுவோம் டெய்லர்ட் ஃபிட், அந்த மாதிரி இந்த நூல் வந்து சில சமயங்களில் என்னை போன்றவர்களுக்கான ஒரு டெய்லர்ட் ஃபிட்னு நீ வேணா வச்சுக்கலாம். ஏன்னா என்னுடைய பின்புலத்தில் எனக்கு ஈழத்தை சேர்ந்த ஒரு பின்புலம் இருந்தாலும், எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஈழத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும், எனக்கு ஈழத்துக்கும் நேரடியாக நாங்கள் வசித்ததே இல்லை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்திருக்கேன். அப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து ஈழத்து எழுத்தாளர்களையோ இல்லை ஈழத்து அரசியலையோ ஈழத்து பின்புலத்தையும் அறிமுகப்படுத்துறது வந்து நாங்கள் யாராவது சொல்கிற கதைகளை கேட்டு கட்டுரைகளை படித்து இந்த மாதிரி தான். அப்போ ஒரு இந்தியா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒருவருடைய கண்ணோட்டத்திலிருந்து ஈழத்து அறிஞர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல நிறைய விதமான கண்ணோட்டங்கள் இருக்கலாம். இவருடைய கண்ணோட்டமாகவே நான் இந்த நூலை எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே செல்வமையா அவர்கள் சொன்ன மாதிரி தன்னிகரற்ற தனிநிலையம் தான் அந்த நூலுடைய தலைப்பு. தவில் வித்வான் தட்சிணாமூர்த்தி அவர்களை பற்றிய நிறைய குறிப்புகள் அந்த கட்டுரை முழுக்க பார்க்க முடியும். அவர் அந்த ஆவணப்படத்தை எடுத்ததுனால அவரை பற்றி நிறைய குறிப்புகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு கட்டுரைக்குள்ள சுருக்கி கொடுத்துருக்கிறாரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருந்தது அக்கால அந்த இதுக்குள்ள இருக்கிற அரசியல், யார் பெரியவங்க இல்லை யாரை பாட விடலாம், அதுக்குள்ள இருக்க அரசியல், இதெல்லாம் கூட அவர் தொட்டுட்டு போயிருக்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கு படிக்கிற போது. அதில் அவர் சொல்ற ஆவணப்படத்திற்காக அவரை அறிந்தவர்களை நேர்காணல்கள் செய்த போது ஏதோ நேற்று வரை தங்களுடன் இருந்த ஒரு மனிதரை பற்றி பேசுகிற அண்மை தோரணையில் நினைவு கூர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் இப்படி அவரை பத்தின இசை குறித்த விஷயங்களை அவர் விளக்கி இருக்கிறார் அந்த கட்டுரையில். ஆனால் அதை தாண்டி அவருடைய ஒரு கதை மாதிரி அதை சொல்ற விதமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக அது இல்லாமல் வந்து இப்போ தவில் வித்வான் தட்சிணாமூர்த்தியை பற்றி தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் எல்லா கட்டுரைகள்லையுமே அந்த குறிப்பிட்ட ஆளுமையை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த ஆளுமை சம்பந்தப்பட்ட பல ஆளுமைகளின் பெயர்கள் வந்து கொண்டே இருக்கு கதைகள்ல. இப்ப இந்த கதை இதுலயே கூட கட்டுரையில கூட விமர்சகர் தேனுவா அவர்களை பற்றி, தவில் வித்வான் நீடாமங்கலம் சண்முக வடிவேல் பிள்ளை, இப்படி இந்த பெயர்கள் எல்லாம் வந்து இந்த 90களுக்கு பிறகு பிறந்து என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு இந்த பெயர்களே வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த டைம்ல அவங்களோட வாழ்ந்தவங்களுக்கு இது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா 90களுக்கு பிறகு இவங்க வாழ்ந்த காலத்தில் வாழாதவர்களுக்கு இந்த பெயர்களே ஒரு அறிமுகம் தான். அந்த அறிமுகம் தேவைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கட்டுரைகள் தான் அந்த அறிமுகத்தை வந்து கொடுக்கும். அடுத்தது ஏஜே கனகரத்ன அவர்களை பற்றிய இதுவும் இந்த திருப்பி இந்த கட்டுரை தொகுப்பில் நிறைய கட்டுரைகள் அவரை பற்றி இருக்கு, அவர்களுடைய நூலை பற்றி இருக்கு. இன்னொன்று அவர் இந்த கட்டுரைகளை துவங்கும் போது ஒரு ஆளுமைகளை பற்றி எழுதும்போது ஒரு சில தேய்வழக்கான விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு அவர்கள் இந்த ஊரில் இத்தனாம் ஆண்டில் இப்படி இன்னார் தாய் தகப்பனோட பிறந்தார்கள், இதெல்லாம் முக்கியம். நான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படி ஆரம்பிக்கும் போது அதுக்கு மேலே அந்த கட்டுரை படிக்கிறதுக்கான ஒரு சலிப்பு வந்துடும், படிக்க மாட்டோம். ஆனால் இவர் அப்படி ஆரம்பிக்கலை கட்டுரைகளை. கட்டுரை துவங்கும் போதே அவர் தேய் வழக்குகள் கிளிஷேஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இலங்கையில் 1956ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தனி சிங்களம் சட்டத்துக்கு சட்டத்திற்கு இந்த படத்தை வந்து நூலை சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு ஏஜே கனகரத்னம் அவர்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு. இது ஒரு தடை சட்டத்துக்கு போய் எப்படி ஒருத்தங்க வந்து நூலை சமர்ப்பணம் செய்ய முடியும்? இப்ப இந்த ஒரு தோண்டுதல் வந்து அந்த மிச்ச கட்டுரை எனக்கு படிக்க தோணுது. அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அது சொல்ற விதத்துல அது வந்து நம்மள ஒரு ஈர்ப்பு கொடுக்குது. அடுத்ததாக கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களுடைய திராவிட சினிமா பார்வைங்கிற கட்டுரை, அதுலேயும் வந்து வழக்கமா சிவத்தம்பி அவர்களும் கைலாசபதி அவர்களும்னா மொழியியல் சார்ந்து இலக்கியம் சார்ந்து ஒரு விமர்சகராக பரவலாக அறியப்பட்டவர்கள். ஆனா சினிமா சம்பந்தமா அவங்க இவ்வளோ எழுதியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு இதை படிச்சுதான் எனக்கு தெரியும். அதுக்குள்ளேயும் கூட நிறைய இந்த சின்ன அரசியல் விஷயங்கள்லாம் அழகா சொல்லியிருக்காரு. அப்ப எம்ஜிஆர் இருந்தது, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த போது அங்க என்ன நடந்தது, அவர் எம்ஜிஆர் வந்து இதை எப்படி பார்த்தார், இவருடைய கட்டுரைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடித்தமா இருக்கும். அடுத்ததாக பெரும்புத்தன் தாசிசிஎஸ், இதுவும் வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்ததுன்னா, இந்த பேர்களை கேள்விப்பட்டிருப்போம். அந்த சின்ன சம்பவங்களா சொல்றது. ஒரு சுவிட்சர்லாந்துக்கு போய் ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு நாடக எழுத்தாளர், நாடகம் இயக்குனர் வந்து
சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு நாடக இயக்குனரோட ஏற்படுற அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த தொடர்பும் அவங்க அதை எப்படி கொண்டு செல்றாங்க, நாடகத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றாங்க, இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அவங்களுக்குள்ள அந்த கருத்து பரிமாற்றம் இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப நல்லா விளக்கியிருக்காரு. சுவிட்சர்லாந்து இயக்குனர் பீட்டர் பிரசர் அப்படிங்கிறவர் வந்து மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு நாடக அமைப்பை வந்து இப்பயும் இருக்கிறதா இருக்கு. எப்போங்கிறது எப்போ எனக்கு தெரியல, பட் அந்த மரணம்ங்கிற பேருக்கான அர்த்தமே ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அதையும் வாசிச்சு பாருங்க. அறிவொளி நித்யானந்தன் அவர் தான் இந்த கட்டுரைக்கான அணிந்துரை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அணிந்துரையில தான் ஒரே ஒரு விஷயம் அவர் எழுதியிருந்தாரு. இன்னமும் இந்தியாவில் வந்து ஜாஃப்னா என்கிறத ஜாப்னா அப்படின்னு போடுறாங்க, ஏன் யாழ்ப்பாணம்னு போடக்கூடாதுன்னு. அது அந்த கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான விஷயம், போடலாம். இன்னொன்று, ஏன் ஜாஃப்னா யாழ்ப்பாணம்னே முழுசாக மாற்றிட்டா நல்லது இல்லை அப்படி அது நாங்கள் ஆங்கிலத்திலையும் யாழ்ப்பாணம்னே எழுதிக்கலாம், YALPA தான் நல்லது. அடுத்ததாக எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்களுடைய கதைகள். நானே நிறைய தடவை பேசியிருக்கேன் எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்களுடைய கதைகளை பற்றி. அவருடைய கதைகளை பிடிக்கலன்னு சொல்றவங்க எனக்கு தெரியல, அப்படி யாராவது இருக்காங்களான்னு. எல்லாருக்குமே அவருடைய கதைகள் ஈர்க்கப்படும். அந்த கதைகளையும் ஒவ்வொரு முக்கியமான நல்ல கதைகளை வந்து அவர் அழகா கோர்த்து அதை சொல்லிட்டே வந்திருக்காரு. இதுலேயும் வந்து அடுத்ததாக வந்து எழுத்தாளர் குந்தவை அவர்களுடைய கதைகளை பற்றி, அதுலேயும் அந்த கதைகளையும் வந்து நிறைய அந்த அந்த கட்டுரை படிக்கிறப்பவே உங்களுக்கு அடுத்தது அந்த எழுத்தாளர் குந்தவையுடைய கதைகளை போய் படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் தூண்டுற அளவுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு திருவோடுங்கிற அந்த ஒரு கதையை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கதையை படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது, நம்ம தான் போய் படிக்கணும். குறிப்பாக எழுத்தாளர் குந்தவை அவர்கள் போருக்கு பிந்தைய நிலைமை, போர் நடக்கும்போது நடந்த விஷயங்களை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய கதைகள் நாவல்கள் வந்திருக்கு. போருக்கு பிந்தைய நிலையை பற்றிய இப்போ நாவல்கள், அதில் முக்கியமான ஒரு எழுத்தாளர், முக்கியமான ஒரு எழுத்தாளராக குந்தவை அப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வாசிச்சதில்லை, ஆனால் இந்த கட்டுரையை படிக்கிறபோது அப்படி. அடுத்தாக நூலகம் பத்மநாப ஐயர் அவர்கள் பற்றி, அவர்களையும் தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி உரையாடுவார், அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஈழத்து கர்நாடக இசை சார்ந்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நான் எப்பவுமே யோசிப்பேன், என்னுடைய தாய் வழியில், எங்கள் அம்மாவுடைய வழியில் அவங்க கர்நாடக இசை வித்வான்கள் எல்லாருமே கொடுத்தாங்க. அதனால தான் எனக்கு ஒரு வேலை இலங்கை சம்மந்தமாக நிறைய பேர் கர்நாடக இசை வந்து இலங்கையில் படிக்கிறாங்க, அது சம்மந்தமாக விவாதிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். இவர் வந்து அதுக்கு அழகாக யாழ்ப்பாணங்கிற பேரில் இருந்து ஆரம்பித்து அந்த ஒரு வரலாறை வந்து கொடுத்துருக்கிறா. அதுவும் மிக முக்கியமான கட்டுரையாக இருக்கும். இந்த கட்டுரைகளுக்கெல்லாம் எனக்கு இன்னும் நிறைய கட்டுரைகள் இருக்கான நேரம் போயிட்டுருக்கா. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிக்கிறேன். முக்கியமாக இப்போ எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்களோ சோபா சக்தி அவர்களோ இவங்களை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க கதைகள் பிரபலமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் கூட தெரியும் அந்த பெயர்கள். ஆனால் நிறைய பேர்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாது ஈழத்து பெயர்கள். அது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த நூல் வந்து ஈழத்தில் இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகமாக இருக்கும் ஈழத்து எழுத்தாளர்களை பற்றி. நிறைய மறுமலர்ச்சியின் சுற்றுதலை பற்றியும் நிறைய குறிப்பிட்ட அதில் வர குழந்தை கதைகளை பற்றிலாம் குறிப்பிட்டிருக்காரு. இதில் சோபா சக்தியுடைய ஆளா. அப்புறம் வந்து நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி அழகா ஒரு கவிதையை வந்து எப்படி அழகா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த தேநீரின் இறுதி துளியாய் பகிர்ந்தாய் அப்படிங்கிற ஒரு கட்டுரை, அது அப்பாஹிலன் மற்றும் கீதா சுகுமான் எழுதிய அந்த கவிதைகள் தொகுப்பு பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வித்யா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து லயத்தில் குடியிருப்போர் அப்படிங்கிறத வந்து லயன் டுவெல்லர்ஸ் அப்படின்னு அழகா அந்த லயங்கிற வார்த்தையை அப்படியே பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. எரியின் நினைவுகள் இயக்குனர் சோமிதரன் அவர்கள் யாழ்ப்பாண நூலகம் எரிந்ததை பற்றிய அந்த ஆவணப்படத்தை பற்றிய குறிப்புகளும் இதில் இருக்கு. மொத்தமாக இதில் பார்க்குற போது எனக்கு தோன்றது நான் எங்கள் அப்பாவோட காரில் போகும்போது நிறைய பேசிட்டே போவோம். பேசி ஒவ்வொரு தடவை எக்ஸிட்டை விட்டுருவோம். ஒரு நாளும் பிரிம்லியில் எக்ஸிட் எடுக்கணும்னா அது பிரிம்லி எடுத்துருக்கவே மாட்டோம். அந்த மார்னிங் சைடு ஏஜெக்ஸ் ஸ்பீக்கரிங்னு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேசிட்டே போகும்போது இடையில வந்து எப்படி சொல்லணும், அவருக்கு தெரிந்த எழுத்தாளர்கள், அவங்க நடந்த சம்பவங்கள், கதைகள், இப்படி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அது மாதிரி தான் எனக்கு இந்த நூல் இருந்தது. நிறைய சம்பவங்கள், நிறைய கதைகள், நிறைய ஆளுமைகள், அவங்கள பற்றி சுவாரஸ்யமாக ஏதோ பேசிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு. அது நல்லா இருக்கும் அந்த பயணம். அப்படி தான் இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி.
மேரி கியூரி போல் அவர்களுக்கு நன்றி. வெளியூட்டுரை வழங்குவதற்காக கலாநிதி வெற்றிவேல் சண்முகம் அவர்களை அழைக்கிறேன். கனடா தமிழ் எழுத்தாளர் அமைப்புக்கும் என்னை இங்கே சிற்றுரை ஆற்ற அழைத்திருக்கும் காலம் செல்வம் அவர்களுக்கும் இந்த அவையிலே இன்னும் பொறுமை இழக்காது அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களாகிய உங்களுக்கும் முதற்கண்ணின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தன்னிகரற்ற தனி லயம் என்ற அந்த நூலை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தோடு என் சிற்றுரையை முடிக்க வேண்டப்பட்டிருக்கிறேன். தன்னிகரற்ற தனிலயம் என்ற அந்த தலைப்பிலேயே தர்க்க புலனறிவாதம் தாண்டவமாடுகிறது. அதாவது லயம், ஓசை, இசை என்பன ஒருகை தாளம் அல்ல, அது கூட்டு விளைவு. இருந்தாலும் இங்கே 22 பேர் தன்னிகரற்ற 22 இலக்கிய படைப்பாளர்கள் சேர்ந்து அந்த லயத்தை எழுப்புகிறார்கள். அந்த தன்னிகரற்ற 22 படைப்புகளும் ஒரு கூட்டு விளைவாக இந்த நூலில் இருக்கிறது. அப்ப இதை சுருக்கமாக சொல்ல போனால் 9 சுவையும் ஓரிடத்தில் வந்திருக்கிறது. பார்க்க விரும்புகிறவர்கள், அதை நுகர வல்லவர்கள் அதை சற்று வாசித்து பார்த்தால்தான் தெரியும். இன்னும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், எங்களது திறமையை நாங்கள் உணர்வதில்லை. எங்கள குறைகளை உணராதது போலதான் எங்களது இந்த திறமைகளை அறியாதவர் நம்மிடம் உண்டு. சிலர் அதை பறைசாற்றுவார்கள், சிலர் உண்டு. இதை கடல் கடந்து வாழும் அம்சன்குமார் கண்டுகொள்கிறார். இலங்கைவாழ் தமிழ் எழுத்தாளர்கள், இலங்கைவாழ் புலமையாளர்களை நாம் இன்னும் அறிந்திருக்கவில்லை. மேடை மேடையாக பேசுகிறோம், நாட்கணக்காக பேசுகிறோம். இலங்கையில் உங்களது கல்வி புலத்தில் ஒரு 4 பெரிய இலக்கிய தூண்களை சொல்கள் என்றால் சரியா சொல்ல மாட்டாதவர்கள் தான் நாங்கள். என்றால் எங்களை பற்றி நாங்கள் ஒருபோதும் கூட்டு விளைவு என்பது எங்களுக்கு எப்போதும் சுத்த சூன்யமாகவே இருக்கிறது. இப்போது நான் எனது பேச்சை கெதியா முடிக்க வேண்டும் என்ற அந்த கண்டிஷனுக்காக விஷயத்துக்கு வருகிறேன். அதாவது 4 தூண்கள் என்று சொல்லும் பொழுது தற்போது உள்ளவர்களையும் சேர்த்து கைலாசபதி சிவத்தம்பி, தாசியஸ் தொடக்கம் நித்யானந்தன் வரை அதை சேர்த்து கொண்டு பார்த்தால் கூட இந்த 4 பேர் என்ற படைப்பையும் முற்றுமுழுதாக நுழைந்தவர்கள் நாங்கள் அல்ல. ஆனால் இவர்களுக்கு ஒதுக்கல் இருந்திருக்கிறது, இவர்களுக்கு புறக்கணிப்பு இருந்திருக்கிறது. தமிழகம் வேற, ஈழத்தமிழ் இலக்கியம் வேற என்ற ஒதுக்கல் இருந்திருக்கிறது. இதுகள் எல்லாத்தையும் அச்சுட்டாக சரிவர காண்கிறார் அந்த அம்சன்குமார். அம்சன்குமார் எப்படி பல்கை திறமையை வைத்திருந்தாரோ அதப்போல்தான் இந்த தண்ணீரற்ற தனிநலம் என்ற புத்தகம் ஓரிரு இலக்கிய மங்களை கொண்டிருக்கவில்லை. அதில் நாடகம் உண்டு, கூத்து, திரைப்படம், சிறுகதை, நாவல், கட்டுரை தொகுப்பு என்று பலவித இலக்கிய உருவங்கள் ஒன்றாக இருக்கிறது. எல்லாம் இலங்கை தமிழர்களை பற்றிய ஒரு அறிமுகம் அல்ல, அது ஒரு திறனாய் உண்டே சொல்லலாம். அந்த அளவுக்கு அதில் சிறப்பு இருக்கிறது. விரும்புவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஒரு 2-3 சிறுகதையில் ஒரு 2-3 அறிமுகத்தை சுருக்கமாக செய்து எனது பேச்சை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எட்கார் அலங்கோ, சிறுகதை எழுத்தாளர் எட்கார் அலங்கோ தொடக்கம் டால்ஸ்டாய் மற்றும் மாப்பாசான் போன்றவர்களுக்கும் களம் ஒன்றுதான், ஒரு கண்டத்துக்குள்ள அடங்கிவிடுவார்கள். இந்த ஆமுத்திலிங்கத்துக்கு களம் எது? அகிலம் முழுவதும் களம் வைத்திருக்கிறார். நாடுகளும் அகிலம் முழுவதும் அந்த மாதிரியான ஒரு சிறுகதை எழுத்தாளர் அவர். அவர்கள் எல்லோருக்கும் அரசியல் அல்லாட்ட வேறு ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். இந்த முத்துலிங்கத்துக்கு எதை வச்சு எழுதுறார் என்று சொல்கிறார். ஆனால் கதை சொல்லி அவர் சொல்லும் கதையை எல்லோரும் விரும்பி கேட்கிறார். அதான் அவருக்கு இருக்கிற ஒரு பெரும் சிறப்பு.
அதை விட இன்னமும் இருக்கிறது பேச டைம். அடுத்தது குந்தவை. பெண்களில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னென்றால் பிளேஜரிசம், அதை கோப்பி அடிப்பவன் கூட செருவு நடந்துவான். இந்த கொப்பி அடிக்கிறவர் எங்களுக்குள்ள ஒருதை பார்த்து ஒருதை கொப்பி அறிவு திருட்டு செய்யும் பொழுது கை கூட நடங்குவதில்லை, மீண்டுமாக கல்விக்குவார். அந்த கட்டித்தனம் எங்கள்கிட்ட இருக்கு, எத்தனையோ படைப்பாளர்களிடம் இருக்கு. அந்த குந்தவை எழுதுகிறார், சிறுமை கொண்டு பொங்குதல் என்ற ஒரு சிறுகதையில் இருக்கிறார். அவர் யாரோ எழுதிய ஆய்வு நூலை தனது நூல் என்று சொல்லி PhD பட்டம் பெற்று இவர் குந்தவையை கல்யாணம் முடிச்சு இருக்கிறார். ஆதலால் அறிவு திருட்டு செய்து பிளேசரிசம் புரிந்த புருஷன் தனக்கு தேவையில்லை என்றே சொல்லும். அந்த அளவுக்கு அந்த கதை சுவையான ஒரு கதையும் சரியான ஒரு எழுத்தில உள்ள ஒரு நுணுக்கம். பிளேஜரிசம் தான் அகற்றப்பட வேண்டும். அந்த பிளேஜரிசம் பல வகை, சுய பிளேஜரிசமும் இருக்குது. அதாவது நான் சொன்னதையே சொல்லுதல், அப்படியான விடயங்கள் முழுதும் திறனாய்வு அடிப்படையில் இந்த நூலில் பொதியப்பட்டிருக்கிறது. இலக்கிய உருவங்களும் அதிகம். அதைவிட இன்றைய நவீன எழுத்தாளன் சோபசக்தியின் நீச்சா என்ற ஒரு கதை எடுக்கிறார். தமிழ் வித்துவான் தட்சணாமூர்த்தியின் திறமையை பற்றி பாராட்டி எழுதியிருக்கிறார். நித்யானந்தனின் கூலித்தமிழ் பற்றி பேசப்படுகிறது. அதாவது வரலாறு, சிறுகதை, அரசியல், இந்த வித்துவச்செருக்கு, ஒருதரை அமர்த்துதல், இது போன்ற சகல குறைபாடுகளை ஒரு காலத்தில் தமிழகத்து எழுத்தாளர்கள் ஈழ எழுத்தாளர்களை கண்டுகொள்ளவில்லை. அதை கூட அந்த கடல் கடந்து இருந்தவர் பேசுகிறார், அந்த அளவு துணிச்சலோடு பேசுகிறார். இந்த நூலில் 22 பேர் எழுதின கதையில் ஒரு 6 கதையைத்தான் நான் வாய்த்தேன். அதில் இருக்கிற அந்த 6 கதைகளையும் உள்ளது முழுவதையும் இதில் சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த 6 கதைகளையும் நான் கண்டுகொண்ட விஷயம் அது உண்மையில் ஆய்வாகவே செய்யப்பட்டிருக்கிறது. கதையை மட்டும் சொல்வது அதன் நோக்கம். அது ஒரு ஆய்வு, ஒரு உளவியல். அந்த அடிப்படையில் பல முறைகளை கடைப்பிடித்து எழுதப்பட்ட நூல் தான் இந்த தன்னிகரற்ற தனிநலம். சரியான பெயர். அந்த தன்னிகரற்ற தனிநலம் 22 பேர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டுரைக்கு மட்டும் ஒரு 60% கூட இல்லை. நான் பார்த்தேன், ஒரு கட்டுரைக்கே கொடுக்கலாம் $100. இது ஒரு 60%. 22 கட்டுரைகள் உட்பதிவாக கிடக்கிற இந்த நூலின் பெறுமதி $15. இது எப்படி எழுத்தாளர் அவ்வளவுக்கு மலினமாக போயிட்டார்களான்னு கூட எனக்கு என்ன தோன்று. அதே நேரத்தில் காலம் செல்வம் அவர்களையும் இந்த இது போன்ற புத்தகங்களை தேடிக்கொண்டு வரதையும் கொஞ்சம் பேசவும். என்னை பொறுத்தவரையில் இந்த கனடா மண்ணில் கனடா தமிழ் எழுத்தாளர் அமையத்துக்கு ஒரு முன்னுரிமை, ஒரு முன்மாதிரி இருக்கிறது. எல்லோரையும் கூட்டி எழுத்தாளர்களை ஒன்று கூட்டின ஒரே ஒரு அமைப்பு இதுதான். அதை போலவே எங்கள் தமிழர்களில் புலம்பெயர்ந்து வாழ்பவர்களில் பத்மநாப ஐயருக்கு ஒரு தனியிடம் உண்டு. அவரது வீடே நூல் நிலையம். அந்த நூல் நிலையத்துக்கு தான் அவர் போகிறார். அவற்றை கண்ணாடியார்களை தேடி எடுக்கணும், அந்த நூல்களுக்குள்ள தான் தேடி எடுக்குவோம். அவற்றை உடுப்பு கூட பிடிக்கும். அடுத்தது நடமாடும் நூலகம் ஒன்று கனடாவில் உலாவுகிறது. அதான் காலம் செய்யும். இன்றைக்கு இந்த நூலகர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். நூல் எல்லாம் கல்வி செல்வம் தன் வாழ்நாள் முழுவதும் வாகனத்தையும் அவரது வாகனத்துக்கையும் வீட்டிலையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் தனது புத்தகத்தை கொண்டு வந்து எத்தனை புத்தகம் விலைப்படுறது தெரியாது. ஆனால் 3000 புத்தகம் கொண்டு வந்து அடங்கிக்கிறோம்.
அந்த அளவுக்கு அவருக்கு புத்தகத்தில் அதை விற்கிறது அவர் பணத்துக்காக இல்லை என்பதை நான் வந்துள்ளேன். அது ஒரு சேவையாக செய்யணும். உண்மையில் அது சேவை. என்னை கொண்டே புத்தகம் தூக்க மாட்டாமல் கேட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தை கொஞ்சம் தூக்கித்தாரு. எத்தனை புத்தகம் விலப்பட்டது என்று பயனில் ஏற்றும் பொழுது நான் கேட்டேன். ஒரு 300 ரூபாய்க்கு போயிட்டு 300 ரூபாய்க்கு அவ்வளவு வசதி. ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்னென்றால், இந்த அமயம் போன்று இந்த கனடா தமிழ் எழுத்தாளர் நியத்தை போன்று அவர் எல்லா அதிசிறந்த எழுத்தாளர்களின் புத்தகத்தை தானே வெளியீடு செய்கிறார். இது அமைப்பு, அவர் தனி. இந்த வகையில் ஒவ்வொருத்த முயற்சியை நாங்கள் பாராட்ட தவறக்கூடாது. கனடா எழுத்தாளர் இணையத்துக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அது ஒரு முன்மாதிரி அமைப்பு எங்கள் கனடிய தமிழர்கள் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்யுமாறு கேட்கிறார். நன்றி. இந்த ஒரு வளமை போல இந்த முதல் பிரதிகளை வேண்டுவதற்காக சில நண்பர்களை கேட்டிருந்தேன். காலம் முழுக்க எனக்கு உதவி செய்கிறவர்கள், அவர்களுக்கு நன்றி. இருந்தால் நிமால் விநாயகமூர்த்தி, ராஜா மகேந்திரன், ரதன், மு புஷ்பராஜன், முருகதாஸ், வணக்கம். தடயத்தார் நம்மவர் நிகழ்விலே எழுத்தாளர் அம்சன் குமார் அவர்கள் எழுதிய தன்னிகரற்ற தனி லயம் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க முடியும். அத்தோடு உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் அமைப்பினருக்கும், காலம் இதழ் ஆசிரியர் செல்வம் மரளானந்தம் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும், சிறப்பு பிரதிகளை வேண்டியவர்களுக்கும்,
இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட கனடா வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும், கலைஞர்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒருமுறை தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.